நீங்க டான்னு சொன்னது திமுகவுக்கு வலிக்குது. அதனால சார் கூப்பிடுறோம். நாங்களும் விஜய் சார் மேல வர்றாரு, விஜய் சார் மேல வாக் பண்றாரு. அவர் தான் வரட்டுமா, அரசியல் வேறம்மா, அரசியல் வேற. அதுக்கு தானே கொஞ்சம் இங்க கிட்னி வேணுங்கிறது தான். இங்க கிட்னி இருக்குமா? ஆமா, இந்த கிட்னில கொஞ்சம் வேணும். இந்த கிட்னி வேலை செய்யலைன்னு வச்சிங்களேன், மூளை வேலை செய்யாது. அப்போ மக்கள் படுற கஷ்டம் புரியாது, மக்கள் படுற வேதனைகள் தெரியாது. உங்களுக்கு என்னப்பா, நீங்க மேல கால் போட்டு 7வது மாடியில் ஏறி உட்காந்துருப்பீங்க. ஏமா இன்னைக்கு திமுக அந்த நாடு நாசமா போயிருக்கு. நீங்க நான் இவ்வளவு கத்துறத திமுகமா? நான்லாம் வெளியிலே வரமாட்டேன், நான்லாம் பேசுறதே கிடையாதுமா, சத்தமா பேச மாட்டேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, பாப்பா இவர் திருடினார், கடையை உடைத்து திருடினார், திமுகவில் உள்ளவர். இந்த பெண் தாலி சங்கிலியை அறுத்தால், திமுகவின் கவுன்சிலர். எங்க பேரா வருது டிவியில, டெய்லி உங்க பேர் தான் நாருக்கணும். நல்லவங்க மாதிரியே நடிக்காதீங்க. இந்த நாடு நாசமா போனது காரணம் நீங்க. மக்களுக்கு சேவை செய்யறத விட்டு தனக்கு 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 தனக்குன்னு சொத்தை சேர்த்துட்டு மக்கள் ரோட்ல விட்டாங்க. நீ மக்கள் ரோட்ல பசி. ஆனா தேர்தலை சந்திக்காத விஜய் அவர்களை நீங்க தாக்கிட்டு இருக்கீங்க. விஜய் விஜய் ஏமாத்தாங்கிறத பசங்களாலதான் விஜய் திட்டு வாங்குறாரு. விஜய் என்ன சொல்லணும், விஜயோட அந்த தற்குறிகளாலதான் விஜய்க்கு கெட்ட பேர். விஜய் கூட இருக்கிறவங்க நல்ல வழிபடுத்தும், அந்த நெறிப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்க ட்ரோல்ல வாங்கன்றவங்க. நான் வேற ஒண்ணு சொல்லணும். என்ன செய்வார்? 2 பிள்ளை செத்து போச்சு, அந்த தாய்க்கு தான் பிள்ளை இல்ல. இல்ல இப்போ குழந்தைங்களுக்காக, அதான் மாணவர்களுக்காக நிறைய இந்த பரிசு பொருட்கள்லாம் கொடுக்கும்போது எத்தனை குழந்தைங்கள ஒரு தூக்கி கொஞ்சம் நீங்க பாத்தீங்க? கொடுக்கட்டுமா, வரட்டும். அதை வேணும்னு தான் சொல்றேன், செஞ்சே தப்புன்னு நான் சொல்றேன், செய்யட்டும். மக்களை பாருங்க. அப்புறம் மக்களை தொடவே இல்லைன்னா எப்படி? மக்கள்கிட்ட நெறிமுறையை சொல்லி கொடுத்து வழங்கம்மா. அறிவு கட்டத்தனமா முட்டாள்தனமா அவன் இவனு பேசுறான். ஒரு தலைவருக்கு மரியாதை தெரியல, முட்டா பயலுங்க. அவனுக்கு சின்ன பசங்கம்மா, எனக்கு பேர மாதிரி நான் கூப்பிடுவேன் வாடா போடான்னு. அவன் என்ன திருப்பி வாடின்னு கூப்பிட்டானா அநாகரிகமானவன். நான் என் பேர வயசு அவனுக்கு. தம்பி வாங்க, நான் எங்க போய் கூப்பிட்டேன். போய் இப்போ நான் போய் கூப்பிட்டேன், வாடா நான் கூப்பிட்டேன் சொல்றேன், அறிவுரை சொல்றேன். நீங்க சொல்ல உங்க தலைவர் தான் கூட்டணிக்கு போறேன். தலைவரியா தொண்டனை பார்க்கும் பொழுது தறிக்கட்டு ஓடுது, ஓடுறத சரி பண்ணணும்ல. அவரு நாட்டுல ஒரு பிரஜையா இருக்காரு, ஒரு தலைவரா இருக்காரு, ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு. 50 லட்சம் பேர் எங்கிட்ட இருக்காங்க. விஜய் கட்சியில உங்க தொண்டனா? விஜய் உங்க கட்சி தொண்டனா? நம்ம நாட்டு பிள்ளைங்கண்ணா. அதுக்காக போட வராங்களாமா? யார போடானாரு? விஜய் தான். விஜய் சொல்லுவார், அவர் தம்பி. அவர் சரி இனிமே நாளைக்கு அண்ணன் சொல்ற, அண்ணா இனிமே நீங்க சொல்லக்கூடாது சார். விஜய் சொல்லுறீங்க, நாளைக்கு நீங்க வீடியோ கால்ல பேசும்போது சொல்லணும், சார் விஜய் சார்னு பேசுங்க. இனிமே மரியாதை கொடுக்கணும். அவர் சார் ஆயிட்டாராம், திமுகவுக்கு சார் ஆயிடுச்சான். நீங்க டான்னு சொன்னது திமுகவுக்கு வலிக்குது. அதனால சார் கூப்பிடுறோம். நாங்களும் விஜய் சார் மேல வர்றாரு, விஜய் சார் மேல வாக் பண்றாரு. அவர் தான் வரட்டுமா, அரசியல் வேறம்மா, அரசியல் வேற. அவர் பண்றது ஷோ. சரி, இப்ப யாரு முதலமைச்சர்? பேரு நீங்களா இல்ல அவரா? மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவர்கள் தான். 1000 ரூபாய் ஓட்டு கொடுத்தவங்க 2வது இடத்துல இருப்பாங்க, 2000 வாக்கு கொடுக்குறவங்க முதல் இடத்துல இருப்பாங்க. அவ்வளவுதான். நாங்க ஒண்ணும் கொடுக்காதவங்க, எங்களை நேசிக்கிறவங்க எங்களுக்கு வாக்கு போடட்டும், போடலைன்னா போட்டோம். நாங்க என்ன பண்ண முடியும்? காசு கொடுக்க மாட்டோம் யாருக்கும். நாங்க லஞ்சத்தை எதிர்க்கிறோம், ஊழலை எதிர்க்கிறோம், கஞ்சாவை எதிர்க்கிறோம், சாராயத்தை எதிர்க்கிறோம், மலை உடைக்கிறதை எதிர்க்கிறோம், ஆத்து மண்ணல்றதை எதிர்க்கிறோம், விவசாயத்தை வாழணும்னு நினைக்கிறோம், மீனவர்கள் வாழணும்னு நினைக்கிறோம், மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்னு நினைக்கிறோம். இதையெல்லாம் நினைச்சு வாக்களிச்சா அழிக்கட்டும். இல்லையா திருப்பி நான் சாராய குடோன்ல தான் கொண்டு போடுவேன்னு நினைச்சேன், போடுங்க வாயில. அப்புறம் நம்ம என்ன செய்யறது? மக்கள் தலையெழுத்து, அவ்வளவுதான். ஒன்றும் பண்ண முடியாது, மக்களே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ. ஏன்னா ரொம்ப கீழே போயிட்டாங்க. மக்களுக்கு வேலை இல்லைன்னா, அப்படியா? வேலை இல்ல, மக்களுக்கு வருமானம் இல்ல, வாடகை கொடுக்க முடியல. பெண்கள் எல்லாம், பெண்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுல தொழில் மங்கி போச்சு. தமிழ்நாடு சிறு குறு தொழில்லாம் நலிஞ்சு போச்சு. கடையெல்லாம் சின்ன சின்ன மூடிட்டாங்க, வியாபாரம் இல்ல, எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டு, சூப்பர் மால்.
அந்த மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு டெலிவரி பண்றான். சின்ன சின்ன அண்ணாச்சி கடையெல்லாம் காணா போயிட்டு, சின்ன சின்ன பெட்டி கடையெல்லாம் காணா போயிட்டு, அவங்களாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. சின்ன டீ கடை இல்லை, இந்திக்காரன் பூரா டீ கடை வச்சுட்டான். இந்திக்காரன் பூரா டீ கடை வச்சுட்டான். தமிழனுக்கு வேலை இல்லை. தமிழன் நிறைய பேருக்கு வேலை. இந்திக்காரன் ஒண்ணு வருது ஞாபகத்துக்கு. திருப்பூர்ல இருக்க பூரா இப்ப மூட்டையை கட்டி கிளம்பிட்டான். எங்க அவன் நாட்டுக்கு சொந்த ஊருக்கு போயிட்டே இருக்கானு. ஆமாங்க, வேலை இல்லை. திருப்பூர்ல தான் நீங்க தான் அழிச்சிட்டீங்களா திருப்பூர தொழிலெல்லாம். மோடி தான் வரி மேல வரி போட்டு எல்லாத்துக்கும் நூலுக்கு வரி, அந்த கெமிக்கலுக்கு வரி, கரண்ட்டுக்கு வந்து டபுள், எல்லாத்தையும் போட்டு அவன் சாவடிச்சது நீங்க தான். அந்த பெருமை உங்களுக்கு தான். நீங்க தானே வரியெல்லாம் ஏத்துனீங்க, நீங்க தானே மின்சாரத்தை ஏத்துனீங்க. அவன் வாழ்வாதாரம் நெளிஞ்சு போச்சு. அவன் என்ன ஓட்டல, வேலை எல்லாம் போயிருப்பான். அவ்வளவுதான், வேற என்ன. இது காரணம் நீங்க திராவிட மாடல் சரி, தான். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா வரியை வாங்க மாட்டீங்களா? நீங்க பாருங்க, சும்மா எல்லாம் பேசக்கூடாது. பாருங்க, வரி வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? வாங்குறோம். நாங்க மக்களால என்ன முடியுமோ அதை வாங்குறோம். அதுக்காக வந்து அப்படியே கழுத்தை அறுத்து ரத்தத்தை எடுக்க மாட்டோம். ஸ்ட்ரா போட்டு ரத்தத்தை உறிஞ்ச மாட்டோம். முடியுமா, எவ்வளவு முடியும் எல்லாம் தான் யோசிப்போம். அதுக்கு தானே கொஞ்சம் இந்த இங்க கிட்னி வேணுங்கிறது. இங்க கிட்னி இருக்குவா? ஆமா, இந்த கிட்னில கொஞ்சம் வேணும். இந்த கிட்னி வேலை செய்யலைன்னு வச்சிங்களேன், மூளை வேலை செய்யாது. அப்போ வந்து மக்கள் படுற கஷ்டம் புரியாது, மக்கள் படுற வேதனைகள் தெரியாது. உங்களுக்கு என்னப்பா, நீங்க மேல கால் போட்டு 7வது மாடியில் ஏறி உட்காந்துருப்பீங்க. நீங்க படி கூட அங்கே லிஃப்ட்ல இறங்குறீங்க, லிஃப்ட்ல ஏறுறீங்க, சாப்பாடு டேபிளும் சாப்பிட்றீங்க, அப்படியே படுத்துக்கிறீங்க கிருஷ்ண பரமாத்மா மாதிரி. உங்களுக்கு பாமரம் வீசத்துக்கு 2 பக்கம் 2 பேர் நிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த வருத்தமும் தெரியாது. ஆனா உழைப்பாளி இருக்கான் பார்த்தீங்களா, ஒரு நாள் சாப்பிட அவன் ரத்த சுண்டி உழைக்கிறான். ஆட்டோ ஓட்டுறோட கஷ்டம், மூட்டை தூக்குற வேலை இல்லம்மா, குறைஞ்சி போச்சுமா. அதுக்கு இந்திக்காரன் வந்துட்டாமா, அவங்களாம் சும்மா இருக்காங்கம்மா. என்ன தமிழனுக்கு என்ன தெரியுமா, ஒரே ஒரு வேலை நிரந்தரமா. வரதுக்கு கூட திமுக தான் காரணம்னு சொல்றீங்க. யாரு? இந்திக்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு காரணமே வந்து ஆமா. அது என்ன காரணம் சொல்லவா? மதுக்கடை. 24 மணி நேரமா கருணாநிதி மதுக்கடையில வந்து சாராயத்தை ஊத்தி கொடுத்து தூங்கி வச்சா 6 மணிக்கு போறான், போயிட்டு தண்ணியை குடிச்சு படுத்துறான். வேலைக்கு போனாலும் வேலை செய்யறான். திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க வச்சிருக்க சாராய கடை தானே திமுக சாராய கடை தானே. அது கனிமொழி ஃபேக்டரியில தானே வருது. டிஆர் பாலு ஃபேக்டரியில தான் பிராந்தி இதெல்லாம் வருது, மருந்தெல்லாம் வருது. குடிச்சிட்டு குப்புறப்படுத்துறான். அங்க வேலை செய்ய ஆள் இல்லை, அவனுக்கு வேலை நடக்கணும். நம்மளுக்கு என்ன இந்தியா நீ தமிழா, அது நம்மளுக்கு என்ன ஆச்சு? நம்மளோட வேலை நடக்கணும். ஏன்னா டெலிவரி பண்ணணும் நாங்க, அதுக்கு எங்க வேலை நடக்கணும் இல்லையா? அப்போ பாப்பா இந்திக்காரன வேலைக்கு வச்சுட்டு அவன் சாதாரண வர்றான். பையா என்ன செய்யணும் பையா, சம்பளம் எவ்வளோ பையா, நான் வந்து 100 ரூபாய் நோ பையா, எனக்கு வந்து 50 ரூபாயா கொடு பையா அப்படின்னு வர்றான் வேலைக்கு. அப்ப இவனுங்க தூங்க வைக்கிறது யாரு? திராவிட மாடல் தானே. இத சாதாரணமா பிராந்தி மதுவை ஒழிச்சா தமிழை விழிச்சிருவான். அதை விழிக்க கூடாது, இவனை தூங்க வைக்க சாகடிக்கணும். பெண்களை தாலி அறுத்துறணும், அறுத்துட்டு 1000 ரூபாய் மாசம் கொடுக்கணும். 1000 ரூபாய் கொடுத்தாதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. வயசான அம்மாக்கு வீடு கொடுக்கணும், வீட்டை இடிச்சு தரமாட்டமாக்கு ஒரு குடிசை மாற்றத்தில் ஒரு வீடு, அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடு, அப்பதான் ஓட்டு கிடைக்கும். அதெல்லாம் வந்து எப்படி நூதன திருட்டு, நூதனமா இதெல்லாம் நாங்க மாத்துவோம், இதெல்லாம் மாத்துவோம். அதாவது முடிந்தால் செய்ய முடியும் என்று நினைத்தால் முடியாதது எதுவுமே கிடையாது. எல்லா நாடுகளும் வரும்பொழுதே பெரிய பாப்புலாரிட்டியா வரல. ஒரு சிங்கப்பூர் வந்து சாதாரண ஒரு கடற்கரை ஓரம், வேற ஒண்ணுமே இல்லை. வெறும் மீனவர்கள் மலேசியாவில இருந்து சிங்கப்பூர்ல வந்து ஓய்வு எடுத்துட்டு போற இடமா இருந்த இடத்த அந்த இன்னைக்கு வந்து உலகமே பாராட்டுற அளவுக்கு நம்பர் 1 ஆக்குனது யாரு? மனுஷன் தானே. சின்ன 24 கிலோமீட்டருமா. இங்க ஏரியல் சிங்கப்பூரை சுத்தி இங்க வந்து இறங்குறதுக்கு எவ்வளவு தெரியுமா? 3/4 மணி நேரம், 45 மினிட்ஸ். இங்க நீங்க போய் சுத்தி வந்து அதே இடத்துல இறங்கிடலாம். அவ்வளோ பெரிய சின்ன ஊரை சொர்க்கமா வச்சிருக்க மனுஷன் தானே, அவனும் மனுஷன் தானே. அவரும் அம்மா வயிற்றுல 10 மாசம் தானே இருந்தாரு. அவர் சொத்து சேர்க்கல, அவர் வீடு வாசல் வாங்கல, மக்களை நேசிச்சாரு. திரு லீ குவான் யூ அவர்கள் மக்களை நேசிச்சாரு. தாக்கிட்டே இருக்கீங்க சொந்த. இன்னைக்கு திமுகவால தான் அந்த நாடு நாசமா போயிருக்கு. நீங்க நான் இவ்வளவு கத்துறதுக்காக திமுகமா? நான்லாம் வெளியிலே வரமாட்டேன், நான்லாம் பேசுறதே கிடையாதுமா. சத்தமா பேச மாட்டேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, பாப்பா இதா பேசு, ஏன் பேசுறேன், பேசக்கூடாது. அப்படி வளர்த்தாங்கம்மா எங்க அம்மாவை. எங்க அம்மா எங்களை வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேசுறது இருக்கு, அவ்வளவு கோவம். இந்த தற்கொலை பயிலுக்கு இந்த விஜய் பசங்களால கோவம் வருது. சரி, இப்ப என்ன விஜய்கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா? நாங்க ஏன் பெட்டி வாங்குறோம்? அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் அவரு, அவ்வளவு பெரிய ஆள் அவரு.
அவர் வந்து சீமானுக்கு பொட்டி கொடுக்கறவங்க அவ்வளவு பெரிய ஆளா? ஏன்? எங்கள் சீமானோட கொள்கையில ஒத்த கொள்கைக்கு 200 கோடி ரூபாய் வாங்குறாரு ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு. வாங்கிக்கிட்டோம். உங்க தலைவர் என்ன வாங்கினாரு? எங்க தலைவர் ஒண்ணும் வாங்காதனாலதான் தொண்டர்களுக்கு காசு தரதில்ல. தொண்டர்களுக்கு தான் ஒழுக்கத்தையும் நன்மையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தண்ணி குடிக்காதரா, மது அருந்தாதரா, பாலியலுக்கு போவாதரா, திருடாதரா, பிட் பாக்கெட் அடிக்காத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வருமானம் இல்லாததுனால அவர்கிட்ட வருமானம் இருக்கு. அப்ப பிப்பாக்கெட் அடிக்கிறவனும் தண்ணி அடிக்கிறவனும் உங்க கட்சியில தான் இருக்கான். வருமானம் இல்ல, வருமானம் இல்லாதவன் பூரா மத்தவங்க திமுக கட்சியில தான் இருக்கான். அதுல இருக்கவங்க தான் குற்றவாளி, பாலியல் குற்றவாளி. திமுகவில் இவர் வந்து திருடினார், கடையை உடைத்து திருடினார், திமுகவில் உள்ளவர். இந்த பெண் வந்து தாலி சங்கிலியை அறுத்தால், திமுகவின் கவுன்சிலர். எங்க பேரா வருது டிவியில, டெய்லி உங்க பேர் தான் நாருது. அப்படியே நல்லவங்க மாதிரியே நடிக்காதீங்க. பொய்யிலே வளர்ந்து பொய்யா இந்த நாடு நாசமா போனதுக்கு காரணம் நீங்க தான். இப்ப கூட சமீபத்துல ஒரு 2 நான் ஸ்டாலினையோ உதயநிதியோ சொல்லல. இந்த நாட்டு நிலைமையை மாற்றுறது உங்க வரலாறு. உங்க கூட இருக்க எம்எல்ஏக்கள் மக்களுக்கு சேவை செய்யறத விட்டு தனக்கு 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 தனக்குன்னு சொத்தை சேர்த்துட்டு மக்கள் ரோட்ல விட்டாங்க. நீ மக்கள் ரோட்ல பசி, வறுமை, பஞ்சம் என்ன பண்ணுவான்? திருடுறான், தாலியா இருக்கிறான், அவனுக்கு வறுமை, பசி என்ன பண்ணும்? பசி வந்தால் பத்தம் பறக்குன்னு சொல்லுவாங்கல்ல. பசி புள்ள பட்டியா இருக்கு, பொண்டாட்டி பட்டியா இருக்கு. தாலி ஆக்குறது, இந்த நகையை திருடுறதெல்லாம் ஒரு கார்பெட் மாதிரி ஒரு தொழிலுக்கு அவ ஒரு தாதா மாதிரி வச்சு நடத்துறாங்கம்மா. சரி, அந்த தாதா கீழே நிறைய பேர் இருக்காங்க. அந்த தாதா யாரு? அந்த தாதா எல்லாமே உங்க எடுபடியதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்புறம் பெரிய சிஐடி எல்லாம் பாக்குறாரு. இன்றையில இருந்து வந்து காமாட்சி நாயுடு சிஐடி அவர்கள் பேர் வச்சிருக்கேன்னு எப்படி தாலியா இருக்கவங்க தொடர்புல இருக்காருமா? அவரு தாலியா இருக்கிறவன் கஞ்சாவிக்கு தொடர்புல இருக்காரு. அவர் இவதான் சிஐடி. இப்போ அண்ணாமலை இருக்காரு இல்லையா, அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே இப்போ சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அரசியல் நிபுணர்கள்லாம் சொல்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையே ஒரு முக்காத்துட்டு ஓட்ட முக்காத்துட்டு, சீமா அதுக்கு மேல உள்ள காலனா செல்லாத காலனா, இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஓட்டு வாங்கி இது என்ன பண்ண போகுதுங்க? ஏற்கனவே அங்கதான் பெட்டி வாங்கினதாக அரசல் புரசலா பேச்சு வருது. எங்க வாங்கியிருக்காங்க? யாரு வாங்கினா? நீங்க வாங்கினது தெரியும் இல்ல உலகத்துக்கே? நீங்க பொட்டி வாங்கினது உலகத்துக்கே தெரியும், மோடிக்கிட்டா தானே? அதுதான் சொல்றாரு அண்ணா, கட்சியை சொல்லாம. அதனால நீங்க வந்து எடப்பாடி கிட்ட வாங்கின பெட்டி இன்னுமே அதை திருப்பி கொடுக்கலையாம். சரி, எடப்பாடி கம்ப்ளைண்ட் பண்றாரு என்கிட்ட. இந்த மாதிரி உங்க பொட்டி வியாபாரம் பண்றாரோ எடப்பாடி? பொட்டி வியாபாரம் வாங்கினாரு ஏதோ அண்ணங்கிட்ட இல்லாத பொட்டியா? நிறைய பொட்டி வச்சிருப்பாரு அவரு. ஆமா, அதனால கொடுத்துருக்காரு. அதனால சீக்கிரமா அந்த பெட்டிக்கு. ஓ, அதனாலதான் வந்து சீமான் அவர்கள் அதிமுகவை விமர்சனம் பண்றதே இல்லையே. அவங்க முன்னாடி காலத்துல பண்ணுவாரு, திமுகவையும் பயங்கரமா பண்ணுவாரு, அதிமுகவையும் பயங்கரமா அடிப்பாரு. இப்ப அவங்களெல்லாம் கண்டுக்கிறதே எடப்பாடி நாங்களுமே பேசுறது இல்ல. அவங்க வந்து ஃபீல்டுலயே இல்ல. அவர்களே ஒரு எதிர்கட்சியை பார்த்து ஃபீல்டுலயே இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா தேர்தலை சந்திக்காத விஜய் அவர்களை நீங்க தாக்கிட்டு இருக்கீங்க. விஜய் வந்து விஜய் ஏமாத்தாங்கிறத பசங்களாலதான் விஜய் திட்டு வாங்குறாரு. இந்த பசங்களாலதான் விஜய் திட்டு வாங்குற. ஒரு லேடி அந்த பொண்ணு அது கல்யாணம் பண்ணி எப்படி 4-5 புள்ள இருக்கும், அது எப்படி ஒரு 50-55 வயசு இருக்கும். அது வந்து சீமான் அப்ப என்ன சொல்லணும்? பேசாதீங்க. இப்ப நான் விஜய் பத்தி தவறா பேசுனா அவன் பேசுறீங்க, ஒரு ஆளான்னு கேக்குறீங்க. விஜய் அவன் சொல்லலையே, தம்பின்னு தான் சொல்லுவேன். தம்பி சொன்னாதான் ஏன் தம்பிங்கிறீங்க, டேன்னு சொன்னா ஏன் டேன்றீங்க, அவர்னு சொன்னா என்ன அவருன்றீங்களே அப்படிம்பீங்க. என்னதான் சொல்றது? அப்புறம் விஜய்ன்னு தான் சொல்லணும். விஜயோட அந்த தற்குறிகளாலதான் விஜய்க்கு கெட்ட பேர். விஜய் கூட இருக்கிறவங்க நல்ல வழிபடுத்தணும், அந்த நெறிப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்க ட்ரோல்ல வாங்கன்றோம். நான் வேற ஒன்றும் சொல்லலை. நீங்க வாங்க, தாராளமா வாரம் சனிக்கிழமை வாங்க. நீங்க தான் வந்து இப்ப பெரிய பிக் பாஸ். எது சனிக்கிழமை வந்து என்னதாச்சு? பிக் பாஸ் அவரு காலையில வந்து சாப்பிட்டு கிப்ட்டுட்டு சனிக்கிழமை காலையில போய் அவங்க அம்மா கிட்ட முடிச்சுல இருக்க பணத்தை எல்லாம் அவுத்துக்கிட்டு வந்து சட்டையை அவுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு பொம்பளைங்க கத்துறாளுங்க. புருஷன் வந்து ஃபாரினுக்கு போயிட்டு வந்தப்ப கூட அப்படி கட்டி ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்க மாட்டான். என்னமா விஜய் தெரியல, அப்படி ஒரு பைத்தியமா ரசிக்கிறேன்னா இதே மாதிரி வந்து அவருக்குமே இவ்வளவு எந்த காலத்துல அப்படின்னு எம்ஜிஆரை பார்த்து யார் போய் கட்டி பிடிச்சிருக்காங்க? சிவாஜியை பார்த்து யாரு போய் கட்டி பிடிச்சாங்க? கமலை பார்த்து யாரு போய் கட்டி பிடிச்சாங்க? ரஜினி கூட கத்துவாங்களா? அந்த மேல கிட்ட எல்லாம் போயிட்டு அவ்வளோ
ஒரு வெறி என்ன பைத்தியமா பைத்தியமா எல்லாம் கீழ்பாக்கத்தான் அந்த பைத்தியங்கள் மாதிரி வேன்னு கத்துது ஓன்னு கத்துது அப்படியே அவ கத்துற அப்படியே ஒண்ணுக்கு போயிடுச்சான் ஒருத்தி சொல்றான். அவ சொல்றான் ஐயோ அப்படின்றான். என்ன அப்படியாடி என்ன விஜய் என்ன பண்ண போறான் அவங்களுக்கு என்ன செய்வார்? 2 பிள்ளை செத்து போச்சு, அந்த தாய்க்கு தான் பிள்ளை இல்லை. நான் என்ன சொல்ல போங்க ரசிங்க கட்சியில இருங்க வேணான்னு சொல்ல ஒருத்தருக்கு ஒரு ரசனை போங்க. அதாவது அழகா போங்க, டீசெண்டா போங்க, டீசென்ட் பேச்சு வந்து டீசெண்டா பேசுங்க. அந்த பிள்ளைகளை நல்வழி படுத்துறது விஜயின் கடமை. அந்த பிள்ளைய தற்கொலை ஆக்காம நல்ல பிள்ளையா கருத்தை சொல்லணும். கத்தாதீங்கப்பா, பேசாதீங்க. ஒரு தலைவரை நீ இன்னும் கட்சி ஆரம்பிச்சிருக்க, இன்னும் நீ வந்து ஒரு கூட்டம் வைக்கல, இன்னும் நீ பொதுக்கூட்டம் வைக்கல, தொண்டர்கள் யாரும் பேசல, அதுக்குள்ள வந்து எல்லாரையும் அவன் இவன் பூனா மானா எல்லாம் பேசலாமா? தவறு இல்லையா? அது தப்புமா? நாங்க கூட திமுகன்னு பேசணும்ல, தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் வந்து சொல்ல மாட்டோமே. அந்த ஏன்னா ஸ்டாலின் கை கோர்த்து இருக்கிறதா தானே வெளியே சொல்றோம். அப்படியே மனிதனுக்கு மரியாதை கொடுக்கணும். இதுதான் தமிழர் பண்பாடு. தமிழர்னா வந்து தமிழரோட பண்பாடு. தெரியாதவங்க யாரோ வந்தா கூட அம்மா அப்படின்னு கூப்பிட்டா சொல்லுங்கப்பா அப்படிம்போம். அவங்க யாருன்னு சொல்லுமா அப்படிம்போம். அதுதான் தமிழர் பண்பாடு. டே அவன் கிடக்குறான் மயிறு என்ன பேச்சுறா, என்ன வயசுடா உனக்கு? பரதேசி நாய பெத்தவளுக்கு பிள்ளையாயிரு. அப்புறமா தலைவருக்கு தொண்டலா இருக்கலாம். சரியா? உன்னை ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க, காலேஜ் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, உன்னை யாராச்சும் பொண்ணு லவ் பண்ணா விட்டுட்டு ஓடிடுவா, உனக்கு எவ்வளவு பொண்ணு கொடுக்க மாட்டான். சரியா? நல்ல விதமா ஓடிடுவாளா? யாரு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஓடிடுவாங்கறியா? விஜய்கிட்ட ஓடிடுவாளா? இந்த தற்கொலை வேறத யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்ற தற்கொலை தானே ஒரு நாகரிகமா நடந்தாங்க. பிள்ளைங்கன்னா நாகரிகம் ரொம்ப முக்கியமா. அதெல்லாம் அவர் கட்டி கொடுப்பாரு. விஜய் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு, எல்லாத்துக்கும் கட்டி கொடுப்பாரு. ஏன் அப்படிங்கிற? அதெல்லாம் இலவச திருமணம் நிறைய பண்ணி வைப்பாரு. பெண்ணுங்க கட்சிக்கார பொண்ணுங்களேவா? கட்சிக்கார பிள்ளைய கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதுல உங்களுக்கு என்ன வருத்தம்? செய்யட்டும், தாராளமா செய்யட்டும். அப்புறம் அது ஒரு தரங்குற வேலை செஞ்சுதானே ஆகணும். கட்சியில எல்லாம் எம்ஜிஆர் செஞ்சு வச்சிருக்காரு நிறைய கல்யாணம், ஜெயலலிதா அம்மா செஞ்சு வச்சிருக்காங்க, உங்க கருணாநிதி செஞ்சு வச்சிருக்காரு நிறைய கல்யாணம். கலப்பு கல்யாணத்தை ஆதரிச்சவர் கருணாநிதி அவர்கள் தான். வேற ஜாதியில இருந்து கட்டிட்டு வந்தா 10,000 பணம். அது நல்ல விஷயம் தானே. அதை நான் தப்பா சொல்லியப்போ கலப்பு திருமணம் பண்ணி வச்சாரு. அதே போல விஜயம் பண்ணி வைப்பாருன்னு சொல்றேன். நான் தப்பா ஒன்றும் சொல்லலையே. திருமணம் வந்து அவங்கவுங்க விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிறது. பண்ணுங்கப்பா, நாட்டுக்கு நல்லதா பண்ணுங்க, நாசமாக்கிட்டு போயிடாதீங்க. கொஞ்சம் இருந்தா அப்பதான் கொஞ்சம் பிள்ளைங்க அப்படி தண்ணியை விட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கு, திருப்பி அந்த ட்ராக்ல கொண்டு போயிடாதீங்கன்னு சொல்றோம். நாங்க விஜய் கிட்ட சொல்றது அவர் கட்சி வரட்டும். நாகப்பட்டினத்துக்கு போனாரா? யாரு? நேற்று முந்தா நாள். அது அந்த தொகுதியில தான் உங்க அண்ணன் நிக்க போறாரா? யார் தெரியலையா? என்ன நாகப்பட்டினத்துலதான் நிக்க போறாருன்னு அரசல் புரசலா பேச்சாடி போடுது. அப்புறம் என்ன? அப்ப அவர் நிக்கிறாராமாங்க. அதுக்கு தான் இவர் போய் பரப்புரை பண்ணிருக்காருன்றாங்க. இல்லையா? அவர் வந்து அந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டுமே விஜய் வந்து வச்சிருக்காரு திமுக மேல. அதாவது நாகூர்ல இருக்கக்கூடிய ஆண்டவர் அப்படின்ற ஒரு அரசு மருத்துவமனையில மருத்துவர்களே இல்ல அப்படின்ற மாதிரி. மருத்துவமனையே இல்லையா? அங்க மருத்துவமனை இல்லைன்ட்டாங்க. நாகூர்ல இல்லையா? நாகப்பட்டினத்துலதான் இருக்குதா? நாகூர்ல மருத்துவமனை இல்லையா? இல்லாத ஊர்ல ஒரு மருத்துவமனை பேசியிருக்காரு. அது ஏதோ அது உளறிட்டாரு, தவிர அது சொல்லிட்டாரு. சகஜம் தானே, பேசும்போது சகஜம். இல்லம்மா, சுப்பிரமணியன் சொல்லியிருந்தாரு அங்க மருத்துவமனை இருக்கு, ஆனா அங்க குறைவான மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா? அதுக்கு பதிலா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 6 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை கட்டி அதுல நாங்க அதிக அளவுல மருத்துவர்கள் அதமா சுப்பிரமணியன் கட்டியிருப்பாரு. சொந்த மருத்துவமனையா இருக்கும். அரசு மருத்துவமனையா? அந்த மருத்துவமனை வச்சு இந்த மாதிரி இலவசமா மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அந்த இதுவெல்லாம் கூட இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. ஆரம்பிக்கலையாமா? நடந்துகிட்டு இருக்குமா? நீ வேற. அது 2-3 வருஷம் ஆச்சு. நிறைய பேருக்கு பாக்குறாங்களா? நாம அப்புறம் அது யாரு? இலவச அரசு மருத்துவமனை. நீ பாட்டு அங்க டீன் இருக்கு. பேர் என்ன பேருனா? போனா பாக்கலாம், போய் பாரு. என்ன பேரு? என்ன பேரு? நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை. நாகப்பட்டினம் வச்சிருக்காங்களா இல்ல இவங்க பேர் வச்சிருப்பாங்களா? வைக்கலையா? ஐயா பேர் வச்சிருப்பாங்களா? தலைவர் உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் எதை வாய மூடிட்டு இருக்கேன். ஆட்டோல போய் எந்த மருத்துவமனைக்குன்னு சொல்லுவாங்க. நான் மாநகராட்சி ஆஸ்பத்திரிக்கு போனா எங்கேயாச்சும் முக்குல கொண்டு விட்டு போயிடுவான். நீங்க தெளிவா சொல்லுங்க. ஸ்டாலின் மருத்துவமனையா, உதயநிதி மருத்துவமனையா,
கருணாநிதி மருத்துவமனை சொன்னா ஆட்டோ ஓட்டுறோம் ஐயா. ஏன் சீமான் மருத்துவமனைன்னு இருக்க நாங்க கூடாதா? வைக்கலையே, வைக்கிறோம். நாங்க வைக்கிறோம், வைப்போம். வைக்கிறோம். நாங்க சீமான் பேர்ல கூட மருத்துவமனை கட்டுவோம், கவலைப்படாத. நீங்க அதுக்கு தானே அலையிறீங்க. எப்போ சீமானுக்கு கட்டலாம் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் கட்டுப்படாம சுத்திக்கிட்டு இருக்காரு. அதுலதான் காண்டில் நீங்க சுத்துறீங்க. நீங்களும் யாரையா கொண்டாந்து பாக்குறீங்க. உலக அழகி எல்லாம் கொண்டாந்து இறக்குறீங்க. அது என்ன லேடிஸ்லாம் இறக்குமதி பண்றீங்களா? ஆமா, உங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் மயக்கணும்ல. பத்தியா உங்களை எல்லாம் டம்மி அழகி எல்லாம் ஆக்கணும்ல. இறக்குமதி பண்றாங்களாம். உங்களை அழகிங்கெல்லாம் dummy ஜாக்கிரதையா ஆக்கணும்ல. இருந்துங்க. ஆமா, உங்களை எல்லாம் பார்த்து உங்களை டம்மி ஆக்கணும்ல. அதுக்காகவா? அதுக்காக தான். அடுத்து பாரு, அடுத்த எங்க எபிசோட்லயே ஒரு அழகான பொண்ணு வந்து உட்காந்து பேசும் சரி, பாரு. பார்க்கத்தான் போற. விஜயலட்சுமி அப்பாயின்மெண்டா? கருமா அந்த கழுதை எதுக்கு என்கிட்ட பேசுற? அழகான பொண்ணு. அதெல்லாம் உங்க கட்சி தானே என்னது? எது? உங்க செல்ல பிள்ளை, உங்க வீட்டு வளர்ப்பு பிள்ளை. அப்படியா? உங்கள் வீட்டு வளர்ப்பு அதுதான். அது எங்க திமுக வீட்டு வளர்ப்பு இல்ல. திமுக அது வளர்ப்பு. உங்க அதை பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அப்புறம் அதை எதுக்கு இங்க இருக்கிற? இப்ப நீ சொல்லும் போது சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஆமா, நான் சொல்றது வேற. நாங்க ஃபாரின் இறக்குமதி. ஓ சரி, சரி. ஃபாரின்ல இருந்து தமிழ் பேசுற பொண்ணு வருது.